ஓகே, ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே பிள்ளைல, அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டடி பண்ண வேண்டியது சாரி ஃபார் மிஸ்ட் கிளாஸ். லாஸ்ட் வீக்ல கிளாஸ் செய்ய முடியாம போயிட்டு தெரியும் உங்களுக்கு. நடுவில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த தனிப்பட்ட காரணத்தால கிளாஸ் செய்ய முடியல. கிளாஸஸ் நீங்க வராட்டியும் கிளாஸஸ் செய்யாட்டியும் பிள்ளை தான். ஸோ அதனால சாரி. ஸோ நாங்க எங்களோட விஷயங்களை நாங்க இன்னைக்கு ஸ்டடி பண்ணுவோம். பெரும்பாலும் உங்களுக்கு 4ஆம் பாடம் இது இப்ப நடக்க போற 2ஆம் தவணையில் வந்து பிள்ளை 4ஆம் பாடத்தின் சில விஷயங்களும் உங்களுக்கு கேள்வியில வரும். ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட டீப்பா கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு நம்மளா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதை நீங்க வச்சுட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த டேர்மை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தென் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படியுமே ஜூலை தான் நடக்கும். ஸோ அதனால நாங்க ரொம்ப ஈஸியா எங்களோட தேர்ட் டேர்மை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குயிக்கா அவங்க செகண்ட் டேர்ம் வைக்கிறாங்க. ஸோ அதனால சிலபஸ் கொஞ்சம் முடிச்சு கொள்ளலாம் போயிட்டு. ஸோ அதுக்காக வேகமாகவும் படிக்கலாம். ஏன்னா ஏ லெவல் எக்கனாமிக்ஸ் பாடமே. ஸோ அதனால கட்டாயமா நாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்டடி பண்ணணும். ஸோ எங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஸ்டடி பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நாங்க லாஸ்டா படிச்ச விஷயம் வந்து ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை இல்லையா? ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை தான் நாங்க ஆல்ரெடி லாஸ்டா படிச்ச விஷயம். ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை தொடர்பான விடயங்கள் எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எஸ். சொல்லுங்க. ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. நாங்க இன்னைக்கு ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை படிக்கணும் இல்லையா? குயிக்கா சொல்லுங்க பாப்பா யாராவது. குயிக்கா சொல்லுங்க பாப்பா. ஆக குறைந்த கட்டுப்பாடு விலை படிச்சிட்டோமா இல்லதானே? ஆக குறைந்த கட்டுப்பாடு விலை தான் படிக்கணும் என்ன குயிக்கா. செட்ட போடுங்க பாப்போம். ஓகே. சோ நாங்க இன்னைக்கு ஸ்டடி பண்ண போறது வந்து ஆகக்கூடிய சாரி ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை. இப்ப எங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்துல அரசாங்கம் வந்து இரண்டு தரப்பினர், அதாவது கொள்வனவாளரையும் உற்பத்தியாளரையும் ஊக்குவிக்கின்ற ஒரு நோக்கத்துல வந்து இந்த விலை கட்டுப்பாடுகளை வந்து சந்தையில கொண்டு வராங்க. சோ அந்த நேரத்துல கொள்வனவாளர்களை பாதுகாத்து கொள்ளணும், அவங்களுடைய கொள்வனவை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக கூடிய கட்டுப்பாட்டு விலையையும் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைகளையும் வந்து அரசாங்கம் வந்து ஒரு நாட்டுல வந்து அமல்படுத்துறாங்க. ஓகேவா? சோ அந்த அடிப்படையில உங்களுக்கு ஆக கூடிய கட்டுப்பாட்டு விலை தொடர்பான எல்லா விஷயம் நல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அந்த விஷயங்கள் நல்ல கிளியரா நீங்க பாருங்க. அப்ப இப்ப நாங்க ஸ்டடி பண்ண போறது என்னண்டா, ஆனா ஆரம்பத்துல உள்ள நோட்ஸ் நீங்க நார்மலா வாட்சி பாத்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க பொருளாதாரம் உற்பத்தியாளரை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் உற்பத்தியாளருக்கு நன்மை செய்யறதுக்காகவும் பொருளாதாரத்துல விதிக்கிற ஒரு கட்டுப்பாடுகளை தான் என்னடா ஆக குறைந்த கட்டுப்பாடு விலை. சோ இப்ப எங்கட பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இது எங்கட பொருளாதாரம், இது எங்கட கியூ, இது எங்கட பி.
சோ இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்கட பொருளாதாரத்தினுடைய சமநிலை வந்து இந்த இடத்துல இருக்க. சோ இப்ப எங்கட பொருளாதாரம் சமநிலை அடையும் போது இது எங்கட கேள்விக்கோடு, இது வந்து எங்கட நிரம்பல் கோடு. இந்த சமநிலையா இருக்கும் போது நான் ஒரு நார்மலா ஒரு பிரைஸ் எடுக்கிறேன் 100 ரூபாய். அப்ப சந்தை சமநிலை விலை 100 வந்து சந்தை சமநிலையில இருக்கிற நேரத்துல ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்றது என்னண்டா, விற்பனையாளர்கள் அல்லது உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்கள் அல்லது உற்பத்தியாளர்களை சந்தையில ஊக்கப்படுத்துறதுக்காக அரசாங்கம் சந்தையில கொண்டு வந்து இம்போஸ் பண்ற ஒரு பிரைஸ் கண்ட்ரோல் தான் என்னண்டா அது குறைந்த கட்டுப்பாடு விலை. அப்ப உற்பத்தியாளர்களுக்கு நன்மை கிடைக்கணுமா இருந்தா 100 ரூபாயோட விலை அதிகமா இருக்கும் இல்லைங்களா. ஆகவே இந்த 100 ரூபாவுக்கு அதிகமா இந்த இடத்துல என்ன செய்ய போகுதுன்னா கட்டுப்பாட்டு விலை குறைந்த கட்டுப்பாட்டு விலை குறைந்த கட்டுப்பாட்டு விலை. அப்ப என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் சமநிலை விலைக்கு மேல வருது. அப்ப இது உதாரணமா என்ன செய்யும், நான் சொல்றேன் ஒரு 150 ரூபாய் விலை எவ்வளவு 150. அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய சந்தை சமநிலை விலை 100, இப்ப எவ்வளவு 150 இருக்கு. சோ இந்த இன்சிடென்ட்ல நாங்க என்னென்ன பொருளாதார விளைவுகள் ஏற்பட போகுதுன்றத பாருங்க. இப்ப எங்கட பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த 150 ரூபாய் விலையில கொள்வனவாளர் வாங்க தயாரா இருக்கிற அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் நாங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். கேள்விக்கோட டச் பண்ற இடத்த அப்படியே கீழ் நோக்கி நீட்டுறோம் இல்லைண்டா. சோ அப்ப இந்த இடத்துல இதை விட குறைவா வருதுன்னு வைங்களேன், நான் சொல்றேன்னு ஒரு 700 வருது. அதே நேரத்துல 150 ரூபாய் விலை வந்தனால உற்பத்தியாளர் வந்து தன்னுடைய உற்பத்தியில வந்து ஊக்கப்படுத்தப்பட்டு அவரோட உற்பத்தி வந்து பாருங்க அதிகமாக்கப்பட்டிருக்கு. அவரோட உற்பத்தி வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்ப இது வந்து 1500 எடுக்கிறோம். பொருளாதாரத்துல என்னென்ன நடக்குது பாருங்க, சமநிலை விலை கூடுது, சமநிலை தொகை குறையுது. 2 மூன்றாவது என்ன நடக்குது, இந்த இடத்துல கேள்வி வந்து 700, நிரம்பல் வந்து 1500. கேள்வியோட நிரம்பல் 800 கூட, ஆகவே மிகை நிரம்பல் உருவாகுது. பொருளாதாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மிகை நிரம்பல் உருவாகுறனால எங்கட கொள்வனவாளருக்கு முழுமையா அவங்களுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை வரப்போகுது. ஓகேவா, இதுதான் எங்கட ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை தொடர்பான விளக்கம். விளங்கிட்டா. அப்ப ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை அப்படின்னு சொன்னா என்ன, அதனுடைய அடிப்படை விஷயம் உங்களுக்கு நல்ல கிளியரா விளங்கிட்டா. இதுதான் எங்களோட பேசிக்கான ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கான அர்த்தம். சரியா. சோ இந்த இடத்துல நான் இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற இந்த கல்குலேஷன் நீங்க போட்டுட்டு அந்த இடத்துல அந்த வினாவை செய்து வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா எங்கட பொருளாதாரத்துல உற்பத்தியாளர் மிக நுகர்வோர் மிக ஆல்ரெடி இருந்தது என்ன, ஆல்ரெடி இருந்த ஏரியா எங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா உற்பத்தியாளர் மிக, இந்த ஏரியா நுகர்வோர் மிக. இப்ப பாருங்க ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை வந்தனால சமநிலை விலை எது 150, பொருளாதாரத்தை பொருளை நாங்க வாங்கணும். ஆக கூடிய கட்டுப்பாட்டு விலை எதுண்டா இந்த ஏரியா மட்டும்தான் என்ன செய்ய போகுது, உற்பத்தியாளர் மிகையா நுகர்வோர் மிகையா இருக்க போகுது. அதே நேரம் கீழே கொள்வனவாளர்
மேலுள்ளது கொள்வனவாளர் மிகையா இருக்க போது, அதாவது நுகர்வோர் மிகையா இருக்க போது. அதே நேரத்துல கீழே உற்பத்தியாளர் மிகன்றது என்ன? உற்பத்தியாளர் பெரும்பிலை 150, ஆக குறைந்த நிரம்பல் விலை அப்படின்னு கூட இந்த பெரிய முக்கோணம் என்ன செய்ய போகுது இந்த இடத்துல? ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையா வரப்போகுது. ஓகேவா? சோ இதுதான் அதனுடைய பேசிக்கான 2 தியரி. கிளியர் தானே? அப்ப ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைன்னு சொன்னா என்ன, அதனால என்ன நடக்க போகுதுன்ற விஷயங்கள் அப்ப ஆல்ரெடி உள்ள நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகையை கண்டுபிடிக்கலாம். தென் அதன் மாற்றங்களை கண்டுபிடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க ஸ்டடி பண்ண விஷயம்னால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கும். சோ இந்த வரைபடத்தை அந்த இடத்துல போட்டுக்கோங்க பாவம். குயிக்கா. ஓகே, நான் ரிட்டர்ன் ஒர்க்கா விளங்கப்படுத்துறேன். இந்த வரைபடத்தை அந்த பாக்ஸ்குள்ள போடுங்க. இந்த அமௌண்டோட போட்டு அந்த இடத்துல அந்த கல்குலேஷன் போற செய்து வச்சுக்கோங்க. இந்த வரைபடத்தை போடுங்க, நான் மறுக்க ஒருக்கா விளங்கப்படுத்துறேன். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கினாதான் இதுல இன்னும் 2 விஷயங்கள் நாங்க இதுல ஸ்டடி பண்ண போறோம். ஓகேவா? சரி, உங்களுக்கு குரூப்ல அந்த போட்டோ போட்டிருக்கான்னு அதை பார்த்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த கால்குலேஷன் செய்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்ப பார்த்துக்கோங்க. விலங்குகள்னு சொன்னால் சந்தையில அரசாங்கம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விலை கட்டுப்பாட்டையும், அதே நேரத்துல உற்பத்தியாளரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விலை கட்டுப்பாட்டையும் வந்து நிர்ணயிப்பாங்க. சரியா? நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வர விலை கட்டுப்பாடு ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை. அப்ப நுகர்வோர் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சமநிலை விலைய விட குறைவான ஒரு பெறுமதியை தான் எதிர்பார்ப்பான். அப்பதான் அவனுக்கு நுகர்வோனுக்கு நல்லது. உற்பத்தியாளர் அந்த சமநிலை விலையை விட அதிகமான விலையை தான் எதிர்பார்ப்பான். அப்பதான் உற்பத்தியாளனுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஆகவே சமநிலை விலைக்கு மேல ஒரு ஆக குறை சொல்லப்படும். உங்களுக்கு விற்பனை விலையும் வை, ஆனா நீ விற்பனை விலைய இதை தாண்டி நீ குறைக்க கூடாது. அதுதான் குறைந்தபட்ச விலை. அப்ப இது வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வைங்களே, தேங்காய் என்று சொல்றேன்னு வைங்களே, தேங்காய் சொன்னேன்டா
அந்த தேங்காய் அப்படின்ற அந்த உற்பத்தி 50 ரூபா தான். யாருமே 150 ரூபாய் குறைச்சி விற்பனை செய்யலாம். 150 ரூபா தான். இதுதான் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. ஓகே, இப்ப இல்லைங்கடா. சோ அதுதான் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறோம். சோ அந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையை நாங்க நிர்ணயிச்சதுக்கு பிறகு பொருளாதாரத்துல கேள்வி வந்து 700, நிரம்பல் வந்து 1500. ஆகவே இந்த இடத்துல வரக்கூடிய 800 என்ன எக்ஸஸ் சப்ளை, மிகை நிரம்பல் உருவாகுது. இதுதான் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறோம். சோ இந்த வரைபடத்தை நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இதை கால்குலேஷன் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் உள்ள உற்பத்தியாளர் மிக நுகர்வோர் மிகை கண்டுபிடிச்சுக்கோங்க கோப்பியில. அதுக்கு போற உற்பத்தியாளர் மிக நுகர்வோர் மிகை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதுல இப்ப அடுத்த வரைபடத்துல நாங்க கோப்பியில நாங்க போட்டு செய்வோம். அந்த வரைபடம் செய்யும் போது உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ள கூடியதா இருக்கும். சரியா? தென் இதை வந்து நீங்க எப்படி செஞ்சுக்கோங்க, இதே இதுல நாங்க வரையலாமான்னு பாப்போம். ஓகே, இதுல நாங்க வரைவோம். சோ நீங்க இப்ப இத வந்து அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குதானே, சோ அதுல இத வரைபடத்தை நீங்க வரைஞ்சிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்யப்படும் போது உற்பத்தியாளர் நுகர்வோர் மிகையில எப்படி மாற்றம் வருது அப்படிங்கிறத நாங்க தனியான ஒரு வரைபடம் எடுத்து அதை எங்களோட கொப்பியில நாங்க எழுதுவோம். சரியா? சரியா? ஏன்னா இன்னைக்கு நாங்க நிறைய விஷயம் படிக்கணும். படிச்சது இந்ததான் தான். நாளைக்கு நாங்க என்ன செய்யலாம், நாளைக்கு கூட கிளாஸ் 8:30 இருந்து 11 வரைக்கும் நடக்கும். சரியா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. நாளைக்கு 1 hour மாதிரி இந்த பாடத்தின் மிச்ச விஷயத்தை படிச்சுட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 4ஆம் பாடத்தை நாங்க நாளைக்கு ஆரம்பிப்போம். ஃபுல் விஷயங்களையும் உங்களுக்கு இயலுமான வரைக்கும் இந்த பரீட்சை செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன நம்பிக்கை போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பேர்களை எடுக்க வைக்கிறது. உங்களோட சின்ன நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டேர்மை முடிக்கலாம், இல்லைன்ட்டு அதுக்காக வேகமா படிப்பிக்கலாம். உங்களுக்கு விளங்காம படிப்பிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ நான் படிப்பிச்ச பாடங்கள் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு போனாலே உங்களால எக்ஸாம்ல 70க்கு மேல எடுக்க முடியும். உங்களால இயலுமான வரைக்கும் பேப்பரை செய்துட்டு வாங்க. தேர்ட் டேர்ம்ல எங்களோட டாப் மார்க்ஸ் நாங்க எடுக்க வைக்கலாம். 200% நீங்க அதை நம்பலாம். ஏன்னா நமக்கு நல்ல டைம் இருக்கு. ஸோ எங்களோட பாடங்கள் நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்கு நல்ல டைம், 4 மாதம் டைம் இருக்கு. சரி, நம்ம 3 பாடம் தான் படிக்க இருக்கு. அதை படிச்ச மட்டும் சொன்னா பெர்ஃபெக்டா நல்ல ஒரு மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கும்.
ஸோ இந்த பரீட்சையில உங்களால இயலுமான வரைக்குமான புள்ளிகளை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சிலருக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, சிலருக்கு வந்து ஏப்ரல் இருக்கு. ஏப்ரல் வந்து எக்ஸாம் வந்து இருந்தா ஓகே, ஷேப்பா செய்திருக்கலாம். பட் உங்களுக்கு குயிக்கா இந்த 31st எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க பிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளவு குயிக்கா வந்துட்டு ரெடி ஆக முடியாது. போய்க்கு வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வரைபடத்தை போடுங்க, அடுத்த விஷயத்துக்கு போங்க, அடுத்த விஷயத்துக்கு போங்க அப்படி படிப்பிக்கல. அது வந்து போய்க்கா அப்படி ஒன்று விஷயம் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஸ்டடி பண்ற விஷயங்கள் வரைக்கும் நீங்க நல்லா செஞ்சீங்கனாலே எக்ஸாம் பேப்பர்ல செஞ்சலாம். 80க்கு மேல 75 80க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியதா இருக்கு. ஓகேவா? என்னடா நான் நாளைக்கு 1.5 hour 4 பாடத்தை படிப்பிச்சு தானே அனுப்ப போறேன். தென் நெக்ஸ்ட் வீக்ல டியூஸ்டே நாங்க படிக்கத்தான் போறோம். நெக்ஸ்ட் வீக் வெனிஸ்டேக்கு நாங்க படிக்கத்தான் போறோம். அப்படிங்கக்குள்ள 3 கிளாஸ் அப்படிங்குள்ள நிறைய ஏரியாவை நாங்க 4 பாடத்துல கவர் பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கு. ஓகேவா? சோ வரைபடம் போட்டீங்க தானே? இப்ப இந்த வரைபடத்தை வரைஞ்சதுக்கு போறோம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இதுல இப்ப எழுத்துக்களை நாங்க எழுத போறோம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் கே. ஓகே. சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட கோப்பியில அடுத்த இந்த வரைபடத்தை இதே வரைபடத்தை போட்டுட்டு இந்த எழுத்துக்களை நோட் பண்ணுங்க பாவம். இந்த எழுத்துக்களை நோட் பண்ணுங்க பாவம். கிளியரா சொல்ற வேலையை செய்யுங்க. கொஞ்சம் குயிக்கா போட்டுட்டு என்ரைஸ் பண்ணுங்க. குயிக்கா.
புரியுதா? இந்த வரைபடத்தை கிளியரா போட்டுட்டு இந்த எழுத்துக்களை ஏபிசிடி கே வரைக்குமான எழுத்துக்களை வடிவா போட்டுட்டு என்ரைஸ் பண்ணுங்க. இதுல வரி சரி, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன்பு எப்படி எங்கட நுகர்வோர் மிகை, பொருளாதார மிகை, உற்பத்தியாளர் மிகை காணப்பட்டுச்சு, அதே நேரத்துல ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பிறகு எப்படி இந்த நுகர்வோர், உற்பத்தியாளர், பொருளாதார மிகைகள் காணப்படுது அப்படிங்கிறத நாங்க இந்த இடத்துல எழுதி வச்சுக்கொள்ளும். ஓகே, குட். ஓகே பிள்ளைகள், இப்ப எழுதுங்க. அதுல முதலாவது விஷயம், ஆக குறைந்த விலைக்கு முன்னர், நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஆக குறைந்த விலைக்கு முன்னர், நீங்க நோட்ஸ் எழுதிட்டு அந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. ஆக குறைந்த விலைக்கு முன்னர், அண்டர்லைன் பண்ணுங்க அந்த பாயிண்ட. கீழே கீழே நுகர்வோர் மிகை சமன், நுகர்வோர் மிகை சமன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி. குயிக் எழுதுங்க. அடுத்து உற்பத்தியாளர் மிகை சமன், உற்பத்தியாளர் மிகை சமன் டிஇ, டிஇ. இப்ப வரைபடத்தை பாருங்க, உங்களுக்கு கிளியரா ஐடியா வரும். ஓகே சார் எக்ஸ்பிளைன் பண்ணது இப்ப விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாதார மிகை அந்த 5 எழுத்தையும் போட்டு விட்டீங்கன்னா சரி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ பொருளாதார மிகையா இருக்கு. கிளியரா? ஓகே. இப்ப ஆக குறைந்த விலைக்கு முன்னர் எங்களுக்கு நல்ல கிளியரா விளங்கிட்டு, இப்ப நாங்க ஆக குறைந்த விலைக்கு பின்னர் பார்க்க போறோம். சரியா? ஓகே. அடுத்து ஆக குறைந்த விலைக்கு பின்னர் அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. கீழ நுகர்வோர் மிகை, இப்ப நான் சொல்லித்தரேன் என்ன, சமநிலவில வந்து இப்ப எந்த இடத்துல என்ன, இந்த 150. அப்ப அதுக்கு மேலுள்ள இந்த பரப்பு மட்டும்தான் இப்ப உற்பத்தி நுகர்வோர் மிகையா இருக்கும். ஆகவே ஏ என்ற எழுத்து மட்டும், ஏ என்ற எழுத்து மட்டும். சரியா? அடுத்து உற்பத்தியாளர் மிகை, கீழ பாயிண்ட்ஸ், உற்பத்தியாளர் மிகை
இந்த 1500 அலகை வந்து நிரம்பல் செய்ய தீர்மானிப்பாரா இருந்தா அவரோட உற்பத்தியாளர் மிக எது வரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவுல சியும் ஈயும் என்ன எங்கட சமூக நல இழப்பா காணப்படும். அப்ப ஏ போயிருச்சுன்னு சொன்னா பியும் டியும் மட்டும்தான் என்ன உற்பத்தியாளர் மிகையா காணப்படும். விளங்கிட்டா? இது இப்ப உற்பத்தியாளர் மிக பியும் டியும். அப்ப எழுதிக்கோங்க பாயிண்ட்ஸா. உற்பத்தியாளர் மிகை உற்பத்தியாளர் மிகை 1500 நிரம்பல் செய்வாராயின் 1500 நிரம்பல் செய்வாராயின் 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 ஒரு லைன் விட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இதுல நாங்க ஒரு புது விஷயம் படிக்க போறோம்னா பிள்ளைகள் உற்பத்தியாளண்ட மாறும் செலவு உற்பத்தியாளண்ட மாறும் செலவு பாருங்க. இந்த ஏரியா கொள்வனவாளர் வாங்கினாருன்னா இந்த ஏரியா ஃபுல்லா அவன் வருமானமா இருந்தாலும் இந்த எஃப் அப்படின்ற இந்த ஏரியாவை வந்து பொருளாதாரத்துல சொல்றாங்க உற்பத்தியாளரிட மாறும் செலவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புது விஷயம் இந்த இடத்துல படிக்கிறோம். உற்பத்தியாளரிட மாறும் செலவு உற்பத்தியாளரிட மாறும் செலவு. அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இந்த பிசிடிஎஃப் அப்படின்ற இந்த மூன்றுல இருந்து இந்த பிசிடிஎஃப்ல இருந்து எஃப் நாங்க கழிச்சுதான் இந்த பியும் டின்ற விட எடுக்கிறோமா இல்லைங்கடா? சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப இதுல உற்பத்தியாளர்ல மாறும் செலவுனா என்னன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள தேவையில்ல. இது எஃப்ன்ற ஏரியாவுக்கு நாங்க சொல்றது என்னடா உற்பத்தியாளரோட மாறும் செலவு இல்லைங்கடா? ஏன் உற்பத்தியாளரோட மாறும் செலவுன்னு சொல்றோம்? நாங்க இந்த விஷயம் உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல மாறும் செலவுன்னு சொல்றோம் அப்படிங்கிறது 4ஆம் பாடத்தை நாங்க நாளைக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கிளியரா தெரியும் ஏன் இதை நாங்க மாறும் செலவுன்னு சொல்றோம்னு சொல்லி. சோ அதனால இப்ப மாறும் செலவு நிலையான செலவுன்னு சொல்றது உங்களுக்கு கிளியரா விளங்காது. 4ஆம் பாடம் படிக்கிற நேரத்துல அது உங்களுக்கு விளங்கும். சோ இப்ப இந்த எஃப்ன்ற ஏரியா உற்பத்தியாளரோட மாறும் செலவுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? உற்பத்தியாளரோட மிகையில இருந்து அவர் வந்து 1500 வந்து நிரம்பல் செய்ய தீர்மானிப்பாரா இருந்தா பிடிஎஃப்ல இருந்து எஃப் நாங்க கழிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எப்படி வரும்? பி பிளஸ் டி பிளஸ் எஃப் மைனஸ் எஃப். அப்ப எஃப்ம் எஃப்ம் வெட்டுப்பட்டுதான் மிச்சம் என்ன பியும் டியும் வருது. இப்படி நீங்க நேரடியாகவும் கண்டுபிடிக்கலாம். பட் கல்குலேஷன் ரீதியா இப்படிதான் அந்த விட வந்திருக்கும். எஃப் வந்து இல்லாம போயிருக்கும். விளங்கிட்டா? ஓகே. ஏன்னா அவருக்கு கிடைக்காது அந்த விட. அவருக்கு அந்த பொருள் கிடைக்காது. அவரோட செலவா மட்டும்தான் இருக்கும். அது அவருக்கு வருமானத்துக்குள்ள வராது. ஆகவே அந்த இடத்துல அது மாறும் செலவுன்னு சொல்லி சொல்றது. நாங்க அது 4ஆம் பாடம் படிக்கும் போது நீங்க கிளியரா விளங்கிக் கொள்வீங்க. அப்ப எப்படி வரும் இந்த இடத்துல? உற்பத்தியாளர் வருமானம் செய்ய உற்பத்தியாளர் மாறும் செலவு. உற்பத்தியாளர் வருமானம் செய்ய உற்பத்தியாளர் மாறும் செலவு. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லா உற்பத்தியாளரோட வருமானம் படிச்சிருக்கீங்க. அதுல இந்த ஏரியா மாறும் செலவுண்டா மிச்சம் உள்ளது என்னவா இருக்கும்? அவரோட மிகையா இருக்கும். சரியா? அப்ப உற்பத்தியாளர் வருமானம் செய்ய உற்பத்தியாளர் மாறும் செலவு. உற்பத்தியாளர் வருமானம் செய்ய உற்பத்தியாளர் மாறும் செலவு. உற்பத்தியாளரோட வருமான பிடிஎஃப். உற்பத்தியாளரோட மாறும் செலவு எஃப். அப்ப எஃப்ம் எஃப்ம் வெட்டுப்பட்டு பியும் டியும் மிச்சமா இருக்கு. விளங்கிட்டா? அப்ப பொருளாதார மிகை இருக்க மூன்றாவது எப்படி? உற்பத்தியாளர் நுகர்வோர் மிக பிஏ உற்பத்தியாளர் மிக பியும் டியும்னா பொருளாதார மிக ஏபிடி ஏபிடி ஏபிடி. சரி அதையும் போட்டுக்கோங்க.
சரியா? கிளியர் விளங்கிட்டா? சோ இந்த கல்குலேஷனை தான் நாங்க முதல்ல வரைஞ்ச படத்துக்கு நாங்க என்ன செய்யணும், வரைஞ்சு காட்டும். விளங்கிட்டா? இப்ப எங்களுக்கு அது தொடர்பான விடயங்கள் ஃபுல்லா கிளியரா விளங்கிட்டு, இப்ப நாங்க அதுல முதலாவது படிக்க போறோம் என்னன்னா, மிகை நிரம்பலை அரசு கொள்வனவு செய்யக்கூடிய விலை ஆதரவு கொள்கை. இல்லைடா? மீள் நிரம்பலை கொள்வனவு செய்தல். சோ அந்த விஷயத்துக்கு நாங்க வாரோம். அரசாங்கம் மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தல். ஓகேவா? ஓகே. சோ குயிக்கா இந்த விஷயங்கள் நல்ல கிளியரா விளங்கிட்டா டன். அப்ப என்ரைஸ் பண்ணுங்க. நாங்க அடுத்து மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தல் என்ற விஷயத்தை படிப்போம். நான் இதையும் போட்டோ எடுத்து குரூப்ல போடுறேன். சரியா புள்ளி? ஓகே. சோ இதே வரைபடத்துல தான் மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தலையும் படிக்க போறோம். அவ்வளவு உங்களுக்கு ஈஸியா விளங்கும் தானே? ஓகே. இப்ப பாபா, சோ இப்ப இந்த ஏரியாவெல்லாம் மறந்துடுங்க. சார் முதல்ல படிப்பிச்ச விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க. ஓகே. சோ இதெல்லாம் இப்ப நாங்க மறந்துட வேண்டியதான். ஓகேவா? சோ இந்த இடத்துல இத மாறும் செலவுன்றதையும் மறந்துடுங்க. ஓகே ஃபைன். சோ இப்ப பாபா, மிகை நிரம்பல்னு சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா புள்ளேல், ஒரு பொருளாதாரத்துல இங்க சமநிலை விலையை விட சமநிலை விலையை விட சமநிலை விலை அதை விட அதிகமாக விலை ஒண்ணு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆகவே கொள்வனவாளர் கொள்வனவு செய்யற இயலுமைய குறைச்சி கொள்வாங்க. அப்ப அவங்க கொள்வனவு செய்ய போறது என்ன, 700. அப்ப இது வந்து கொள்வனவா இருக்கும். ஆனா விலை கூடுன ஒரு சந்தோஷத்துல என்ன செய்வாரு, உற்பத்தியாளர் 1500 நிரம்பல் செய்வாரு. அப்ப நிரம்பல் 1500. அப்ப இந்த நேரத்துல அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, முதலாவது சிச்சுவேஷனை கொடுக்குது. ஓகே, கொள்வனவாளர் என்ன விலைக்கு அதை வாங்க தயாரா இருக்கான், 700 வாங்குறது. இப்ப பாருங்க, கவனிக்கணும். கொள்வனவாளர் வந்து கவனிக்கணும், ரெட்ல மார்க் பண்ற பாருங்க, 700 அலகுகள் தானே அவன் வாங்குறதுக்கு இப்ப ரெடி. அவர் எந்த விலையில வாங்க ரெடி அப்படிங்கிறத நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல எங்கட 700 கொண்டு போய் நிரம்பல் கோட நாங்க டச் பண்ற இடத்த விலையை நோக்கி நீட்டினோம் அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய விலைய கொள்வனவாளர் விரும்புறாரு 700 அலகுகளை வாங்கி கொள்ள. இல்லைங்களா? அவர் வந்து என்ன செய்யறாரு, 700 அலகுகளை வாங்குறதுக்கு அவர் வந்து என்ன செய்யறாரு, சாரி என்னோட கேள்வி வந்து டச் பண்ண சாரி. சரியா? எங்கட கேள்வி வந்து டச் பண்ண இடமல்லே, நான் கேள்வியில தான் கண்டுபிடிக்கிறேன். டச் பண்ணா 700 அலகுகளை அவர் வந்து 150 ரூபாய்க்கு வாங்க ரெடி. அப்ப மிச்சமா இருக்கக்கூடிய 800 அலகுகள் தானே உற்பத்தியாளர்கள் மிச்சமா இருக்கும். அப்ப அரசாங்கம் சொல்றாரு, அரசாங்கம் நீங்க செய்த வேலைனால தான் இது நடந்து. ஆல்ரெடி 100 ரூபாண்ட சமநிலை விலையில இருந்திருந்தா கொள்வனவாளர் எல்லாம் வாங்கியிருப்பான். நீங்க தான் வந்து என்ன செய்தீங்க, சமநிலையில எனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு சமநிலை விலையை கூட்டி விட்டீங்க, ஆக குறைந்த கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி. அதனால கொள்வனவாளர்கள் இப்ப 700 தான் வாங்குறாங்க. என்கிட்ட 800 அலகுகள் மிச்சமா இருக்கு. மிச்சமா இருக்குன்னு சொன்னா இந்த ஏரியா பாருங்க, கலர் பண்ற இந்த ஏரியா எந்த கையில மிச்சமா இருக்கு. இப்ப இந்த ஏரியாவை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா
இந்த இடத்துல உள்ள விஷயம் என்னன்னா மிகை நிரம்பல். மிகை நிரம்பல். அந்த மிகை நிரம்பல அரசு இப்ப என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா கொள்வனவு செய்ய போகுது. அப்ப அரசாங்கம் இதை கொள்வனவு செஞ்சா உற்பத்தியாளருக்கு 150 ரூபாய் விலைப்படி 1500 அளவு வித்துருவாரு தானே. அப்ப இந்த இடத்துல பொருளாதாரத்துல ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை இப்ப என்ன நடக்கும்? வினைத்திறன் ஆயிருமா இல்லையா? முதலாவது சந்தர்ப்பம். கிளியரா விளையாண்டா? இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணி இருக்கிறது மிகை நிரம்பல். அவ்வளோத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. மிச்சத்தை நுகர்வோர் வாங்கிடுவார். ஏன் அவர் 150 ரூபாய்க்கு 700 வாங்க ரெடி. ஆனா அவர் 1500 வாங்கணும்டா விலை குறை. இப்ப போற விஷயம் ஈஸியா விளங்கிட்டா? அப்ப என்ன செய்யணும்? எங்கட 700 நாங்க எங்கட கேள்வி சமன்பாடுல கொண்டு விலையா இருக்கும். மிக நிரம்பல் எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம்? எங்கட நிரம்பல் எங்கட கேள்வியையும் நிரம்பலையும் கம்பேர் பண்ணக்குள்ள வர அந்த இடைவெளி வித்தியாசம் மிக நிரம்பலா இருக்கும். அது அரசாங்கம் இப்போ வாங்க போறாங்க. கிளியரா வேண்டா? ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கி இருக்கணும். அப்படி விளங்கிட்டு நான் என்ரைஸ் பண்ணுங்க. நாங்க அடுத்த எங்கட குறை நிரப்பு கொடுப்பனவுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க போவோம். சரியா? ஓகே, குயிக்கா விளங்கிட்டா என்ரைஸ் பண்ணுங்க பாவோம். சரி, குரூப்ல போட்டிருக்கேன். குயிக்கா அந்த இடத்துல அதெல்லாம் நோட் பண்ணிட்டு என்ரைஸ் பண்ணுங்க பாவோம். சரியா? இப்ப நாங்க எங்கட 3ஆம் பாடத்துல கடைசி விஷயத்துக்கு போக போறோம். குறை நிரப்பு கொடுப்பனவு. சோ இதோட எங்கட 3ஆம் பாடம் முடியுது. அப்ப நாளைக்கு எங்கட கிளாஸ்ல 4ஆம் பாடத்தை நாங்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு இப்பயே நான் குரூப்ல 4ஆம் பாடத்தை டியூட்ட போடுறேன். எங்களுக்கு 3 கிளாஸஸ் இருக்கு. நாளைக்கு 2 ஹவர்ஸ் மினிமம் எடுப்போம். அடுத்த செவ்வாய் அடுத்த புதன் மினிமம் நாங்க கிளாஸ் எடுத்தோம்டா கிட்டத்தட்ட நமக்கு இன்னொரு 6 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 6 ஹவர்ஸை டார்கெட் பண்ணி மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 5 ஹவர்ஸை டார்கெட் பண்ணி நாங்க படிச்சோம் அப்படின்னு சொன்னாலே எங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஷுவரா 4ஆம் பாடத்துல நிறைய ஏரியாவை கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். உங்களோட தேர்ச்சி மட்டம் உங்களுக்கு இந்த முறை வர வேண்டிய பகுதி வரைக்கும் நான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்ப 2ஆம் பாடத்தினுடைய இந்த விஷயம் கிளியரா விளங்கிதான் பார்க்கணும். வரி மானியம் கிளியரா விளங்கிட்டா, தென் குறைநிரப்பு கொடுப்பனவு கிளியரா விளங்குதா, ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையில மேல் கொள்வனவுன்றது உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கணும். அவ சமன்பாடு ரீதியா அப்படி கண்டுபிடிக்கலாம். அவங்க தார அந்த கட்டுப்பாட்டு விலைய கேள்வி சமன்பாட்டுல போட்டு கேள்வியை கண்டுபிடிக்கணும். நிரம்பல் சமன்பாட்டுல போட்டு நிரம்பலை கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் மிகை நிரம்பலா இருக்கும். அதான் அரசாங்கம் வாங்குவாங்க. சிம்பிள். அப்ப அரசின் செலவு எவ்வளவு வரும்? இந்த இடத்துல உள்ள கேப் 800 படி 150. அப்ப 800 தர 150 விட வரும். கிளியர் விளங்கிட்டா? ஓகேவா? சரி, சோ இதை நோட் பண்ணிட்டு என்ரைஸ் பண்ண பாப்போம் குயிக்கா. உங்களுக்கு 10 மினிட்ஸ் தரேன். சரியா? குரூப்ல போட்டுக்கே தானே பார்க்கலாம் தானே என்ன? ஓகே, விளங்கிட்டா ஈஸியா குயிக்கா எல்லாரும் என்ரைஸ் பண்ண பாப்போம் வேகமா.
லைவ் கிளாஸ் ஜாயின் பண்றீங்களும் இல்ல. குயிக் குயிக் மிஞ்சாக்கள் குயிக்கா. ஈஸியா விளங்கிட்டா? ஈஸியா விளங்கிட்டா எல்லா விஷயமும்? ரெண்டாம் பாடத்துல 3ஆம் பாடத்துல கடைசி விஷயம் என்னோட 3ஆம் பாடம் கம்ப்ளீட் ஆகுது. நாங்க 4ஆம் பாடத்தை நாளைக்கு ஆரம்பிக்க போறோம். எங்க எக்ஸாம் நல்லா செய்ய போறோம். ரெக்கார்டிங் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா மேக்சிமம் ரெக்கார்டிங் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. குரூப்ல போட்டுருக்கிற போட்டோஸ் எடுத்து அந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? குயிக்கா இன்னும் 3 பேர் இருக்கீங்க. ஷஃபியா 31 71 குயிக்கா. இப்ப எங்களுக்கு அதுவும் கிளியரா விளங்கிட்டு. சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓகே குட். அடுத்த விஷயத்துக்கு நாங்க போக போறோம். எங்கட குறை நிரப்பு கொடுப்பனவு. ஓகே போட கவனிங்க. QP பொருளாதாரத்தின் ஆரம்ப சமநிலை D ஆரம்ப நிரம்பல். ஆகவே இந்த இடத்துல சமநிலை நடந்திருக்கு. ஆல்ரெடி நாங்க போட்ட மாதிரியே 100 ரூபாய் 1000. சோ எங்கட பொருளாதாரத்துல இப்ப ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் நிர்ணயிக்க போறாங்க. ஆகவே அப்படி நிர்ணயிப்பாங்களா இருந்தா இந்த இடம் வரும் எவ்வளோ 150 ரூபாய். சோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குறை நிரப்பு கொடுப்பனவுன்னு சொல்லப்படுறது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா எங்கட புதிய சமநிலை வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்ப எவ்வளோ 700 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தானே 700. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கவனிச்சுக்கோங்க கிளியரா. கொள்வனவாளர் அவ்வளவு பொருளையும் வாங்குங்கன்னு சொல்ல போறோம். ஆனா சந்தையில அந்த பொருளுக்கு நிலவர விலை 150 ரூபாய். அப்ப கொள்வனவாளருக்கு 1500 பொருட்களுமே வாங்கணுமா இருந்தா அவர் என்ன விலையில வாங்குவார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க கவனிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க கிரீன் கலர்ல நான் செய்து காட்டுறேன். 1500 தானே இந்த இடத்துல உள்ள முழு நிரம்பல். அந்த 1500ஐயுமே கொள்வனவாளர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து மேல மூவ் பண்றேன். கேள்வியில டச் ஆயிருச்சு. அப்ப இந்த கேள்வினா 1500ஐயுமே வாங்க கொள்வனவாளர் தயாராக இருக்கக்கூடிய விலை இந்த இடத்துல வந்துடும். ஆக இந்த இடத்துல வருதுன்னு வைங்களே 50 ரூபாய். எவ்வளோ 50 ரூபாய். இப்ப பாருங்க அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா கொள்வனவாளர் அவ்வளவு பொருளையுமே வாங்கிட்டாரு. சந்தையில இருந்த 1500 பொருளையுமே வாங்கிட்டாரு. என்ன விலை கொடுத்து 50 ரூபாய் விலை கொடுத்து. ஆனா அரசாங்கம் சந்தையில நிர்ணயிச்ச ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை எவ்வளோ 150 ரூபாய். இப்ப என்ன செய்வாங்கண்டா சந்தையில இருந்த மொத்த தொகைகள் எவ்வளோ 1500க்கு இந்த இடைவெளி இப்ப பாருங்க நான் ப்ளூ கலர் பண்றேன். இந்த ஏரியாவுல உள்ள மொத்த செலவுக்கும் எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அந்த காசை என்ன செய்யும்டா அரசாங்கம் கொடுத்துருவாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50க்கும் 100 150க்கும் இடையிலான கேப் 150 மைனஸ் 50 ஈக்குவல் எவ்வளோ 100 ரூபாய். அப்ப 100 ரூபாய் படி அரசாங்கம் என்ன செய்யும்டா இப்ப 150 1500 அலகுகளுக்கும் காசு கொடுத்துரும். அப்படி காசு கொடுத்துச்சுன்னு சொன்னா இப்பயும் குறை நிரப்பு கொடுப்பனவு நாட்டுல விளைத்திறன் ஆயிரும். அப்ப அரசாங்கம் நினைச்ச மாதிரி கொள்வனவாளர் அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டாரு. அதே நேரத்துல உற்பத்தியாளரை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணமும் இப்ப நிறைவேறிடும். கிளியர் இல்லைண்டா? இதுக்கு பேர் தான் குறை நிரப்பு கொடுப்பனவு. அப்ப எப்படி நாங்க கல்குலேஷன்ல கண்டுபிடிக்கிறது? 2 சமன்பாடுகளையும் நாங்க போடுறோம். குறை நிரப்பு கொடுப்பனவுன்னு சொல்லும் போது 2 சமன்பாடுகளையும் கேள்வி நம்மள கண்டுபிடிக்கிறோம். அந்த நேரத்துல வரக்கூடிய நிரம்பலை எங்கட கேள்வி சமன்பாட்டுல போட்டா எங்கட கேள்வி விலை வரும். விளையாண்டா அந்த கேள்வி விலைக்கு வந்ததுக்கு பிறகு சமநிலையில இருக்கக்கூடிய 150ஐயும் அந்த கேள்வி விலையும் கழிச்சிங்கன்னா இந்த இடத்துல உள்ள கேப் 100 வரும்.
அந்த 100 ரூபாவை சமநிலை தொகையா 1500 நீங்க இப்ப என்ன செஞ்சீங்கடா, சாரி நிரம்பல் தொகை 1500 நீங்க பெருக்குனீங்கன்னு சொன்னா சந்தையில் ஏற்படுறது என்னவா இருக்கும்? புதிய சந்தை சமநிலையா இருக்கும். சோ சந்தை சமநிலையில 1500 அலகுகள் தானே, அந்த 1500 அலகுகளையும் வாங்கிடுவாங்க. அப்ப வரும் இந்த இடத்துல 100ன்ற கேப் வந்துடும். நீங்க கண்டுபிடிப்பீங்க 50 ரூபான்னு ஈக்குவேஷன்ல போனா 50 ரூபா வந்துடும். 150ல 50 போனா 100 இன்டூ 1500 அப்ப எவ்வளோ? 15000. அப்ப குறை நெருப்பு கொடுப்பனவு 1500 தர 100 எவ்வளோ? சாரி 150,000. 150,000. கிளியரா? இதுதான் குறை நெருப்பு கொடுப்பனவு. ஈஸியா விளங்கிட்டா? குயிக்கா என்ரைஸ் பண்ண பாவம். எல்லாம் ஈஸியான கான்செப்ட். நாங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளதான் இந்த பாட கஷ்டம் மாதிரி. இப்ப கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கு. கிளாஸஸ் லைவா ஜாயின் பண்ண பாருங்க. மிக முக்கியமான செஷன் போயிட்டு இருக்கு. குயிக்கா வேகமா என்ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இந்த கால்குலேஷன் வச்சு நீங்க அந்த அவ்வளவு வினாக்களுக்கு விட என்ன செய்ய முடியும். சரியா? சோ உங்களுக்கு அடுத்து பாஸ் பேப்பர் கேள்விகளும் ஃபுல்லா போட்டிருக்கேன். நான் ஃபுல்லா பார்த்து செய்துக்கோங்க. சேவிங்களா இருந்தா உங்களுக்கு 3ஆம் பாடம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? மிச்சாக என்ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இப்ப நாங்க ஒரு வேலை ஒன்று செய்வோம் வேகமா. ஓகே, ஈஸியா விளங்கிட்டு தானே? ரெக்கார்டிங் பார்க்கிறார்களும் 3ஆம் பாடம் 1ஆம் பாடம் கிளியரா படிச்சிட்டோம். 2ஆம் பாடம் கிளியரா படிச்சிட்டோம். ஃபுல் கம்ப்ளீட். 3ஆம் பாடம் ஃபுல்லா கம்ப்ளீட். 4ஆம் பாடத்திலே எக்ஸாம்க்கு வர வரைக்கும் ஆன விஷயங்களை நான் 3 கிளாஸ்ல சொல்லி கொடுத்து தான் அனுப்ப போறேன். ஸோ பெர்ஃபெக்டா நீங்க உங்களோட எக்ஸாம்க்கு ரெடி ஆகுங்க. சரியா? ஓகே, இப்ப உங்களுக்கு 15 நிமிஷம் தாரேன். இப்ப என் ரைஸ் எல்லாரும் ரிமூவ் பண்ணுங்க. பண்ணிட்டு 3ஆம் பாடத்துல வரி, மானியம், கட்டுப்பாட்டு விலை அந்த நோட்ஸை ஃபுல்லா ஆர்டரா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியரா படிங்க. பென்சில் எடுத்துக்கோங்க கையில. டிக் பண்ணுங்க. வரி கிளியரா விளங்கிட்டா? ஓகே. ஓகே, விளங்கிட்டு. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருக்கிற ஏரியா இருந்தா அப்படியே ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. சார் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி எல்லாமே கிளியரா உங்களுக்கு விளங்கிட்டு என்ரைஸ் பண்ணுங்க. நாங்க அடுத்த விஷயத்த இன்னைக்கு பாப்போம். ஓகேவா? ஓகே, 15 மினிட்ஸ் சரியா 10:15 வரைக்கும் டைம் இருக்கு. பொறுமையா என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒவ்வொரு லெசனா நீங்க ட்ரை பண்ணுங்க, வாசிங்க. வாசிச்சு உங்களுக்கு விளங்கி இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. அப்படி நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க 3 பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்க பாஸ் பேப்பர் வினாக்களை செய்து பாருங்க. இனி எந்த வினாக்களும் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். தென் கடைசியா இருக்கக்கூடிய 10 நிமிஷத்துல நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 3ஆம் பாடம் 4ஆம் பாடத்தின் அறிமுகத்தை பார்ப்போம். சரியா? ஓகே டன். ஸோ இப்ப 15 மினிட்ஸ் தாரன். பொறுமையா 3ஆம் பாடத்தை ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு பெர்ஃபெக்டா எல்லாம் விளங்கிட்டுன்னு சொன்னா என்ரைஸ் பண்ணுங்க.
ஓ அதுல உள்ள கீழே உள்ள கேள்விகள் வந்து கட்டாயமா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாடத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பாடம் ஃபுல்லா விளங்கிச்சுன்னு சொல்லுங்க, நான் அடுத்த வேலையை உங்களுக்கு நான் தருவேன். சரியா?
ஃபுல்லா நல்லா கிளியரா பார்த்துட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கு. ஃபுல்லா விஷயம் எல்லாம் நல்லா கிளியரா விளங்கிட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெக்கார்டிங் பாக்குறாக்களும் இப்ப நான் எப்படி லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஆக்களை கைட் பண்ணணும் அதே மாதிரி செய்யணும். 15 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து சார் என்ன சொல்றாருன்னு கேட்காம அந்த டைம்ல நான் எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி கைட் பண்ணணும் அதே மாதிரி பாப்பீங்களா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் பெனிஃபிட். ஓகேவா? ரெக்கார்டிங் பாப்பீங்களா இருந்தா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி நீங்க உங்களோட டெடிகேஷனோட ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா ஓகே. பட் மேக்சிமம் லைவா ஜாயின் பண்ண பாருங்க. நாளைக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக் படிக்க போற 2 கிளாஸும் மிக முக்கியமான கிளாஸ். எங்கட 2ஆம் தவணைக்கு வர வேண்டிய 4ஆம் பாடத்தின் மிக முக்கியமான விஷயங்களை கலந்துரையாட போறோம். ஸோ அதனால கட்டாயமா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ படிச்ச வரைக்குமான விஷயங்களால கிளியரா விளங்கினாக்கள் ரைட் பண்ணுங்க பாபம். இட்ஸ் மீன் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் அது ரெண்டும் உங்களுக்கு ஈஸியா விளங்கி இருக்கும். 3ஆம் பாடம் இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு முதல் 3 பாடமும் ஓகே சார். முதல் 3 பாடமும் எனக்கு ஓகே. 4ஆம் பாடத்தை நீங்க படிப்பிச்சு தந்தீங்கன்னா என்னால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாக்கள் ரைட் பண்ணுங்க. மேபி எல்லாரும் பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கறத ஆசை. பட் உங்களுக்கு 7 மண்டா சொல்லுங்க. 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் எனக்கு ஃபுல்லா ஓகே. 4ஆம் பாடத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் 3 கிளாஸ்ல சொல்லி தந்தீங்கன்னா சார் என்னால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். குயிக்கா மிச்சாக்கள் வேகமா. ஓகே. 3 மிச்சாக்கள் எங்க முதல் 3 பாடமும் கிளியர் இல்லையா? அப்ப குயிக்கா நீங்க பார்த்துட்டு பொறுமையா சொல்லுங்க. பட் டைம் இல்லாதான். குட். ஓகே ஃபைன். ஸோ இப்ப எல்லா பாடம் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு ஒரு இருக்கிற ப்ராக்டிஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ப்ராக்டிஸை நீங்க செய்யுங்க. செய்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் வருமா இருந்தா நீங்க அந்த கேள்வியை போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. நான் உங்களுக்கு அந்த வினாவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸாம் கிட்டத்துல இருக்கோம் தானே. ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் எடுத்தா எங்களால 5ஆம் பாடத்தை படிச்சு கொள்ள இல்லாம போயிடும். ஓகேவா? ஓகே. சோ பாப்போம். இப்ப நாங்க யூனிட் நம்பர் 4ல படிக்க போற விஷயத்த இன்னைக்கு ஒரு மேலோட்டமான ஒரு வகுப்பு செய்வோம். 4ஆம் பாடத்துல நாங்க படிக்க போறது என்னண்டா பிள்ளைகள், ஒரு உற்பத்தி செயற்பாடு எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, நான் சொல்றேன் ஒரு கதை. துணி துணி தைத்தல், அதுதான் நாங்க சொல்றோம் என்னண்டு ஓ உற்பத்தி. உற்பத்தி இங்கால டிஷர்ட். டிஷர்ட். இப்ப உற்பத்தி செலவு கோட்பாடு தான் அந்த பாடம். உற்பத்தி தீர்மானங்களை பகுப்பாய்வு செய்யறது அல்லது உற்பத்தி தொடர்பான நடத்தைகளை ஆய்வு செய்யறதா இந்த பாடம். இங்க 2 பிரதானமான விடயங்களை பத்தி நாங்க படிக்கணும். லைண்டா சந்தை உங்களுக்கு தேர்ட் டேர்ம். சோ உங்களுக்கு உற்பத்தியும் செலவு கோட்பாடுகள் உங்களுக்கு இங்க என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்ப பாப்போம் இந்த உற்பத்தி செலவு கோட்பாடுங்கும் போது பிள்ளைகள் உள்ளீடையும் உற்பத்தியையும் நாங்க இன்க்ளூட் பண்ணி 1 மீட்டர் துணிக்கு எவ்வளவு உற்பத்தி செஞ்சிருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்தினா உற்பத்தி கோட்பாடு அப்படின்னு படிக்க போறோம். என்ன கோட்பாடு? உற்பத்தி கோட்பாடு. உற்பத்தி செய்யப்பட்ட துணிக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் என்ன? டிஷர்ட் தானே. இந்த டிஷர்ட்டுக்கும் அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்பட்ட செலவுக்கும் இடையிலான தொடர்பை சொன்னா அது செலவு கோட்பாடு. அப்ப நாங்க இந்த பாடத்துல 2 கோட்பாடுகளை பத்தி படிக்க போறோம். ஒன்று உற்பத்தி கோட்பாடு, இன்னொன்று செலவு கோட்பாடு.
அப்ப உற்பத்தி கோட்பாடுனா என்ன, செலவு கோட்பாடுனா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுது, என்னென்ன விஷயங்களை நாங்க இதுல பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த 4ஆம் பாடம் இன்னைக்கு சொல்லி தர போகுது. அப்ப உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பு உற்பத்தி கோட்பாடு, வெளியீடான டிஷர்ட்டுக்கும் அதனுடைய செலவுக்கும் இடையிலான தொடர்பு செலவு கோட்பாடுன்னு நாங்க படிக்க போறோம். இதுல பிரதானமா நாங்க படிக்க போற ரெண்டு விஷயம், காலம். ஒன்று குறுங்காலம், இன்னொன்று நீண்ட காலம். ஒன்று குறுங்காலம், இன்னொன்று என்ன, நீண்ட காலம். அப்ப குறுங்காலம் நீண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படும் போது, குறுங்காலம் நீண்ட காலம் உற்பத்தி தொழிற்பாட்டிலையும் குறுங்காலம் நீண்ட காலம்னு சொல்லுவோம், செலவு கோட்பாட்டிலையும் குறுங்காலம் நீண்ட காலம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல என்னென்ன காரணிகள் இருக்கும், என்னென்ன காரணிகள் நமக்கு இந்த இடத்துல காணப்படும் அப்படின்றத பேஸ் பண்ணி இரண்டாவது காரணிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம். இதுல 2 காரணிகள், ஒன்று மாறும் காரணி, இன்னொன்று நிலையான காரணி. மாறும் காரணின்றது எங்களோட வெளியீட்டு மட்டத்துக்கு ஏற்ப மாற்றிட்டே கொண்டு போறது, மாத்திக்கொண்டே போகலாம், 10 20ன்னு மாத்திக்கொண்டே போகலாம். நிலையான காரணின்றது எங்களோட உற்பத்தி மட்டத்துக்கோ செலவு மட்டத்தையே பேஸ் பண்ணி மாற்றிக்கொள்ள முடியாதது நிலையான காரணி. சோ இந்த ஏரியாவை தான் நாங்க எங்களோட செகண்ட் டைமுக்கு படிச்சிருக்கோம். கிளியரா? இந்த ஏரியாவை நாங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா செகண்ட் டேர்ம்ல நாங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? ஓகே. அப்ப யூனிட் நம்பர் 4 சொல்லி போட்டுட்டு இந்த விஷயத்த நோட் பண்ணி வைங்க. இதண்ட மேலதிகமான விஷயங்களோட நாளைக்கு 11:30 வரைக்கும் எங்கட கிளாஸ் நடக்கும். சோ அதுல நாங்க எங்கட 4ஆம் பாடம் தொடர்பான மெயினான விஷயங்களை பார்ப்போம். சோ 4ஆம் பாடம் தொடர்பான டியூட்டையும் குரூப்ல போறேன், அதையும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லா. ஓகேவா? இப்பயே குரூப் டியூட போறேன், நான் கிளாஸ் முடிஞ்சு போறோம். அதையும் நீங்க ஃபுல்லா எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த இன்ட்ரடக்ஷனையும் ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க நாளைக்கு என்ன செய்வோம்னா லாங் டைம் எடுத்து எங்க பாடத்தை ஆரம்பிப்போம். தென் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே பாடத்தை நாங்க படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பரீட்சை. ஸோ அதனால நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், ஈஸியா செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் நாங்க பார்த்துருக்க முடியாது. அப்ப நாங்க இன்னைக்கு எங்களோட கிளாஸ் முடிப்போம். ஸோ நாளைக்கு மிக முக்கியமான நாள், ஆகவே மினிமம் ரெக்கார்டிங் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் லைவா ஜாயின் பண்ண பாருங்க. நாளைக்கு கிளாஸ் நீங்க லைவா ஜாயின் பண்ணுவீங்களா இருந்தா தான் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஸோ அப்ப நாங்க நாளைக்கு எங்களோட கிளாஸ்ல நாங்க மீட் பண்ணுவோம். ஓகே பாய். அப்ப நாங்க நாளைக்கு எங்களோட 4ஆம் பாடத்தை நாங்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஓகே பாய்.